6 முறை தோற்றவர் அக்கா. உதயநிதியின் பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுத்த தமிழிசை. அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் களத்துல அட்டாக் பாண்டி அவதாரம் எடுத்திருக்காரு உதயநிதி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை காட்டி அவர் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டது சர்ச்சையாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவரை தனிப்பட்ட ரீதியில தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டவர் உதயநிதி தானே அப்படின்னு அதிமுகவினர் எதிர்வாதம் செஞ்சாங்க. அதே அளவுக்கு அவரோட விமர்சனத்தை பார்த்து பொங்கி எழுந்திருக்காரு மயிலாப்பூர் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன். இந்த தொகுதி திமுக வேட்பாளர் மயிலை வேலுவை ஆதரிச்சு பரப்புரை செய்ய வந்த உதயநிதி ஸ்டாலின், தமிழிசை அக்கா 6 தடவை தேர்தல்ல நின்னு தோத்தவங்க, அதனால அவங்களுக்கு ஆளுநர் பதவி மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் பதவி கொடுத்து அனுப்பி வைப்போம் அப்படின்னு பேசியிருந்தாரு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர் தொகுதி அப்படிங்கிறது உறுதியாகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அவர் கூட தமிழிசை வாகனத்துல வலம் வந்தாங்க. சீட்டு ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே மயிலாப்பூர்ல எப்படி இவங்க அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஆனா அப்போ தென் சென்னை தொகுதியோட பொறுப்பாளர் அப்படிங்கிற வகையில தான் எடப்பாடி பழனிசாமி கூட ஒன்னா சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போனதாவும், அப்போதானே மயிலாப்பூர்ல வேட்பாளரா வருவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர்களான இருவர் போட்டியிடுறாங்க. ஒன்னு தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொருத்தர் எல் முருகன். இப்போ தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனும் போட்டியிடுறாரு. ஆனா முன்னாள் தலைவரான அண்ணாமலை மட்டும் களத்துல இல்ல. அதுக்குள்ள 1000 விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இதுக்கு ஒரே வரியில பதில் கொடுத்திருக்காங்க தமிழிசை. அண்ணாமலையே தனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொன்னதால அவரு நிக்கல. அதுக்கு மேல அதுக்கு எந்த ரகசியமும் கிடையாது. போன 2014வது வருஷம் நான் தேசிய செயலாளரா இருந்தேன். அப்போ நடந்த தேர்தல்ல எனக்கு சீட்டு வழங்கப்படல. எல்லாரும் கேட்டாங்க. நான் எங்களுக்கு தொகுதி கிடைக்கல, அதனால போட்டியிடல அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் அண்ணாமலை தன்னோட சொந்த முடிவு காரணமா நிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜக அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்போ அதை திமுக எதிர்த்தது. அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? ஏன் மயிலாப்பூர் தொகுதியில மட்டும் 85,000 வாக்காளர்கள் போலி அப்படின்னு நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இத்தனை வருஷங்களா இந்த செத்துப்போன வாக்காளர்களை வச்சுதான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. எங்க அப்பா 1967ல இளைஞர் காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. அப்போ திமுக வெற்றி பெற்றது. அந்த காலத்துல வாக்காளர்களோட விரல்ல தடவப்படக்கூடிய மையானது ரஷ்யாவில இருந்து கொண்டு வரப்படுமாம். அப்படி வைக்கிற மைய அழிச்சிட்டு திமுகவினர் மறுபடி வாக்களிச்சாங்களாம். அதனால திமுக ஜெயிச்சது. அத பத்தி என்னோட அப்பா, வாய்மையால திமுக ஜெயிக்கல, பொய் மையால தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அன்றைய காங்கிரஸ் தலைவர் காமராஜர், அவங்க புதுசா இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க, அப்படி விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். அந்த காலத்திலேயே போலி மைய வச்சு திமுக ஜெயிச்சது அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய தமிழிசை, தன்னை பத்தி உதயநிதி 6 தடவை தோல்வியை சந்திச்சவங்க அப்படின்னு விமர்சிச்சதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. உதயநிதி தனியா கட்சி ஆரம்பிச்சு வந்து தேர்தல்ல போட்டி போட்டிருந்தா 8 தடவை தோத்திருப்பாரு. அவரை மாதிரி அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு நான் அரசியலுக்குள்ள வரல, என்னோட அப்பாவை எதிர்த்து பாஜகவுல செயல்பட்டேன், அந்த உழைப்புக்கான அங்கீகாரமா ஆளுநர் பதவி கிடைச்சது, அரசியல்ல என்னோட வெற்றி ஒவ்வொன்னும் சொந்த உழைப்பால பெற்றது. திமுகவுல ஸ்டாலின் முதல்வர், அதனால அவரோட மகனான உதயநிதி துணை முதல்வரானாரு. அவரு நேரடியா சாதாரண தொண்டனா இருந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்க முடியுமா? திமுகவுல இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குமா? இல்லனா கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கல? அந்த கட்சியில சமூக நீதி எங்க இருக்குது? அதனால அவரு என்ன விமர்சிக்க கூடாது. என்னோட அரசியல் அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக அவரு மதிப்பு குடுக்கணும். அதை விட்டுட்டு விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்காங்க. கடந்த 40 வருஷங்களா தான் ஒரு சென்னை வாசி அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய தமிழிசை, வாரத்துல 3 நாட்கள் மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். நான் வணங்கக்கூடிய 2 சாய்பாபா கோயிலுக்கும் கடந்த 40 வருஷங்களா தவறாம வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.